பார்க்க போறது நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். இதுல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஃபுல்லாவே ரேபிட் ஃபயர் மாதிரி வந்து போயிடும். கன்சிடர் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் பத்தி மட்டும் டீடைலான ஒரு நியூஸ் வந்து பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா வந்திருக்கிறது என்டிபிசி லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 13.8ல வந்திருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட பொறுத்தவரை 2.48% வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியை நம்ம லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஓன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கம்பெனி பெருசான அந்த ஒரு ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி அக்ரெசிவான மூவ் வந்து எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. அண்ட் தென் இது கவர்மெண்டோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க ஃபுல்லாவே இந்தியன் மக்களுக்கு இங்க செயல்படுற மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து இருக்க போகுது. அண்ட் தென் லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு 100 ரூபாய் ட்ரேட் ஆன இந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்டா ஒரு 370 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. சோ இந்த அளவுக்கான ஒரு ஸ்டாக் அப்ரிசியேஷன் தான் வந்து இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 இருந்து 350 இந்த ரேஞ்சில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த ஒரு ரீசனால தான் பெருசான ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து கிடையாது அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இப்ப பிரைஸ் ட்ரேனிங்ஸ் வந்து 13ல வந்து இருக்கு. இது ஒருவேளை 10 கீழே இறங்குச்சு அப்படின்னா லைக் வந்து 9, 8 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் ட்ரேனிங்ஸ்ல போச்சு அப்படின்னு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணுறது ஓரளவுக்கு டீசென்டா வந்து இருக்கும். ஏன்னா பெருசான அந்த அளவுக்கான growth வந்து இருக்காது ரீசன்னால. இந்த ஸ்டாக்ல பெருசான அந்த டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கிடையாது. இது எல்லாமே நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ்க்கு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ல பெருசா அந்த அளவுக்கான அப்ரிசியேஷன் இருக்குமான்ற கேள்வி வந்து இருக்கு. இந்த பிரைஸ்க்கு கன்சிடர் பண்றதும் ஓரளவுக்கான ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க பார்த்து டிசைட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இல்ல நீங்க கவர்மெண்ட் ஸ்டாக்ல ஏதோ ஒரு கம்பெனி டிவிடெண்ட் டீல் பர்பஸ்க்காக மட்டும் பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பிஜி இன்வெர்ட்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, அந்த ஸ்டாக் வந்து இருக்கு. பிஜி இன்வெர்ட்டை பொறுத்தவரை 91 ரூபாய் வந்து பிரைஸா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6% மேல வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 91 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் ஷேர் பிரைஸ் பொறுத்தவரை இதுவும் பெருசா வந்து அப்ரிசியேஷன் வந்து ஆகாது. இங்க இந்த 90 ரூபாயில இருக்கிறது 70 ரூபாய் வரைக்கும் போகும். அதே மாதிரி 120 ரூபாய் வரைக்கும் போகும். இந்த ஒரு ரேஞ்சில தான் வந்து இருக்கும். பெருசான அந்த ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து கிடையாது. இந்த கம்பெனி பண்ற ப்ராஃபிட் எல்லாமே இங்க வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை இப்ப 91 ரூபாய் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு போகும்போது இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்க 3 ரூபான்றது கொடுத்துட்டே வருவாங்க. சோ பர் இயருக்கு 4 டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு டிவிடெண்ட் 3 ரூபாய் போது இங்க 12 ரூபாய் வந்து டிவிடெண்டாவே கிடைச்சிருது. சோ 100 ரூபாய்க்கு நமக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்குது அப்படின்னா இங்க நமக்கு ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது பர் இயருக்கு 12% இந்த ஒரு ரிட்டர்னாவே வந்து கிடைச்சிருது. அந்த ஒரு ரீசனால மட்டும் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12% ரிட்டர்னுக்காக மட்டும் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இல்ல இதுல வந்து அப்ரிசியேஷன் நீங்க சேர்த்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இதுல அப்ரிசியேஷன் வந்து இருக்காது. அந்த 12% சாலிடா வந்து கிடைச்சிட்டு இருக்கும். பட் ஆனா ஸ்டாக் அப்ரிசியேஷன் வந்து கிடைக்காது. எப்ப இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து இங்க குறைக்கிறாங்களோ அந்த டைம்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் இதை நம்ம டிவிடெண்ட் ஈல்ட் பர்பஸ்க்காக மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு போறதா பிஜி இன்வெர்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போலாம். அடுத்ததா கர்நாடகா பேங்க் வந்து கேட்டிருக்கீங்க. பிரைஸ் டு புக் வந்து 0.54 வந்து இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து 180 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணிட்டே போலாம். ஏன் ஸ்டாக் இறங்குதுன்றதுக்கான எக்ஸாக்ட் நியூஸ் வந்து இன்னும் வெளியே வரல. சோ இந்த கம்பெனியோட இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வெளியே வரட்டும். அப்ப அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணிப்போம். HDFC பேங்க்கும் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து 900 ரூபீஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் டு புக் வந்து 2.5ல வந்து இருக்கு. அண்ட் தென் புக் வேல்யூ பொறுத்தவரை 350 ரூபாய் வந்து இருக்கு. சோ இதுக்கு நம்ம ஓரளவுக்கு பிரீமியம் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைஸ் டு புக் 1 கீழ இருந்தா இந்த பேங்கிங் கம்பெனி எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது 1.5 கூட நம்ம பிரீமியம் வந்து கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து பெரிய பிளேயரா இருக்கு ரீசனால. பட் ஆனா 2.5ன்றது ரொம்ப பிரீமியமா இருக்கு. அதனால அந்த பிரைஸ் வந்து கொடுக்க முடியாது. சோ அந்த ஒரு ரீசனால HDFC பேங்க் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்திருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.8 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இல்ல நீங்க PSU பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க் வந்து பாக்குறீங்க அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட பிரைஸ் டு புக் வந்து 1ல தான் வந்து இருக்கு. இங்க 150 ரூபீஸ்ல இருந்து இப்போ 170 ரூபீஸ்க்கு வந்து வந்திருக்கு. பட் ஆனாலுமே இந்த பிரைஸ் வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்ததா SBFC Finance Limited பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் டு புக் வந்து 3க்கு மேல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா பஜாஜ் ஹவுசிங் Finance Limited பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் டு புக்குமே 3க்கு மேல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்லயுமே இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் வந்து ஒரு 2 கிலோ போனா கூட நம்ம என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா இப்போ 3க்கு மேல வந்து இருக்கு. அதனால கன்சிடர் பண்ண முடியாது. டாடா கேபிட்டல் லிமிடெட் பொறுத்தவரை இதோட பிரைஸ் டு புக்குமே 4.12ல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ் டு புக்ல கன்சிடர் பண்ண முடியாது. ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. மணப்புரம் Finance Limited கம்பெனியோட பிரைஸ் டு புக்குமே 1.98ல வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 2ல வந்து இருக்கு பிரைஸ் டு புக். சோ இந்த பிரைஸ் டு புக்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. காஸ்ட்லியரா வந்து இருக்கு. சோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் கம்பெனியோட பிரைஸ் டு புக் வந்து 1.9 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ் டு புக்ல வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனா இந்த கம்பெனி இப்பதான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இப்பதான் இந்த பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே உள்ள ஆட் பண்ணிட்டு வராங்க. இந்த கம்பெனி பிசினஸ் ரெவன்யூ வந்து ஒரு நல்ல ஒரு growthல இருக்குது. நம்ம வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த கம்பெனி நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இறங்குதுன்னு போது தாராளமா வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ்ல நீங்க கன்சிடர் பண்ண போறீங்கன்னும் போது இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து எப்படி எப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்ட்டா வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். பட் ஆனா இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை சூப்பராவே வந்து இருக்கு. சோ இதுல வந்து டிசிஷன் எடுக்குது உங்களோட சாய்ஸா தான் வந்து இருக்கு. நான் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கன்சிடர் பண்ணல. ECS Bistec Limitedன்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட மார்க்கெட் கேப்பே 19 கோடி ரூபாய் தான் இருக்கு. சோ இது வந்து SME கம்பெனியா வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து போகாமலே வந்து இருப்போம். ஏன்னா நம்ம வந்து லாங் டர்ம் ஜர்னிக்காக போக போறோம். சோ இந்த கம்பெனி பத்தின கிளியரான ஐடியா வந்து உங்ககிட்ட இருக்குன்னா மட்டும் இந்த ஸ்டாக்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இதை பத்தி ஃபுல்லா இன்டெப்தா வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியோட இந்த ஓனர் யாரு,
எம்ப்ளாயிஸ்லாம் வந்து யார் யார் ஒர்க் பண்றாங்க, எத்தனை எத்தனை பிரான்ச்சஸ் வந்து இருக்கு, எவ்வளவு ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க, இந்த மாதிரியான மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சா மட்டும் இங்க மார்க்கெட் கேப் 1000 and then 5000 கீழே நீங்க போறீங்க அப்படின்னாலே இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இதை பத்தின டீட்டெயில் தெரியல அப்படின்னா அந்த ஸ்டாக் பக்கமே நம்ம போகாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனாலும் ஏன் இதை வந்து நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் கேப் 19 வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு பென்னி கேப் கம்பெனி தான். எந்த நேரத்தினாலும் இது வந்து அப் பண்ணி வைக்கிறதுக்கான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மணி வந்து இருக்கு. சோ இவங்க வந்து ரேலி பண்ணி வச்சிருவாங்க. சோ அந்த ஒரு ரீசனால இந்த பக்கமே போகாம இருக்க. மார்க்கெட் கேப் இங்க 5000 கோடி ரூபாய் கீழே இருக்கு அப்படின்னாலே நீங்க பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும். அந்த ஸ்டாக் எல்லாமே நீங்க போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டரா வந்து இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி இதோட ஸ்டாக் பி வந்து 26 வந்து இருக்கு. சோ இங்க இருக்க காம்படிஷன்ஸ் விட அந்த ஸ்டாக் பி வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட இந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இங்க ரெவன்யூ வைஸ் வந்து அப்படின்னா இயர் ஆன் இயர்ல 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த இந்த கம்பெனி கிட்ட இந்த ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. 5400 கோடி ரூபாய்க்கான ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இங்க குஜராத் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க குஜராத் ஸ்டேட் வந்து. சோ இந்த ஸ்டாக்கை நீங்க வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ ஆர்டர் புக்கும் நல்லா தான் வந்திருக்கு. இப்ப இருக்க வேல்யூஸ்க்கு ஒரு டீசெண்டா தான் வந்திருக்கு. பட் ஆனா நான் கன்சிடர் பண்ணல. இருக்கிற டீடைல் வந்து இதுவா இருக்கு. நீங்க என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இதோட ஸ்டாக் பி வந்து 80 வந்து இருக்கு. இந்த டைம்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. காஸ்ட்லியா வந்து இருக்கு. அசோகா பில்கான் லிமிடெட் இதோட மார்க்கெட் கேப்மே ஒரு 4000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். சோ இந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரேடிங்ஸுமே 2.7 தான் வந்து இருக்கு. ஸ்டாக் பியுமே வந்து கம்மியா தான் வந்து இருக்கு. சோ வேல்யூஷன் சூப்பரா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரையுமே இங்க ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருந்தாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 என்ன மாதிரியான ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணாங்களோ அது எல்லாமே 2025 மேக் பண்ணது கஷ்டப்பட்டாங்க. பட் ஆனா இப்ப ஃபினான்ஷியல் இயர் 2027 ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ எல்லாமே சூப்பரா பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியை பொறுத்தவரையுமே இதுதான் இருக்கிற நியூஸா வந்திருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷன் சூப்பரா தான் வந்திருக்கு. அந்த இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரை ஃபினான்ஷியல் இயர் 2025 26 சூப்பரா வந்திருக்கு. 24 வந்து கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் இந்த ஆர்டர் புக்ஸ் பொறுத்தவரைமே ஆர்டர் புக்ஸ் வந்து இந்த கம்பெனி கையில வந்து இருக்கு. சோ இதுலமே இந்த கம்பெனி பெர்ஃபெக்ட்டா எக்ஸிகியூஷன் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. வாஸ்கான் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இதோட மார்க்கெட் கேப் வந்து 922 கோடி ரூபாய் தான் இருக்கு. 1000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து கிடையாது. பிரைஸ் வந்து 11 வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அந்த இந்த கம்பெனியுமே ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்கு. இதை பத்தின இன்டெப்த் அனாலிசிஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து ஆன்சர் வந்து சொல்ல முடியும். இந்த ஒரு கம்பெனில இருக்க ப்ரொமோட்டர்ல இருந்து அந்த இந்த கம்பெனிஸோட அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்ல யார் யார் இருக்காங்கன்ற மாதிரியான என்டையர் டீடைல் அந்த இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் எல்லாமே நீங்க என்டையரா பாத்துருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த கம்பெனி பக்கம் போங்க. அண்ட் இந்த கம்பெனில டிவிடெண்ட் ஈல்டும் வந்து கிடையாது. ஒன்லி ஸ்டாக் அப்ரிசியேஷன் இருந்தா மட்டும் தான் இந்த கம்பெனி வந்து உங்களால இங்க ப்ராஃபிட்டே வந்து மேக் பண்ண முடியும். இங்க டிவிடெண்டும் வந்து கிடையாது. அந்த ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டீடைல் தெரியுதுன்னு போது கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டாடா ஸ்டீல் லிமிடெட் வந்து இருக்கு. சோ இதோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இப்போ 31 இருக்கு. இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ல கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க 11 வந்து இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து இப்ப ரேலி ஆக ஆரம்பிச்சிருக்கு. 370 ரூபாய் வந்து இப்ப இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டா வந்து ரேலி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சோ இது எந்த டைம்ல கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப ரேலியில வந்து இருக்கு இந்த ஸ்டாக். சோ இது வந்து கரெக்ஷன் கண்டிப்பா ஏற்படும். சோ அந்த டைம்ல வந்து நீங்க என்ன டிசைட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற கரண்டான டைம் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இதோட பிரைஸ் வந்து இப்ப 831 வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 18 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ்ல இதை தாராளமா அதை கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்டாக் ஏன் இறங்கிட்டே வருது? 1000 ரூபாய் இருந்தது இப்ப டக்குனு வந்து இறங்கிட்டே வந்துட்டு இருக்கு. 1500 வரைக்கும் போச்சு. பட் ஆனா இப்ப பாதி வேலை வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க ஹெவியான காம்படிஷன் வந்து வந்துருச்சு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனியுமே அவங்க ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. சோ இந்த மார்க்கெட்டை கேட்சப் பண்றதுக்காக மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சோ இதுல உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிக்சன் டெக்னாலஜி கம்பெனியோட ஸ்டாக் பி வந்து 48 வந்து இருக்கு. இந்த பிரைஸ் சேஞ்ச்ல வந்து இது கன்சிடர் பண்ண முடியாது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பி வந்து இப்போ 31 வந்து இருக்கு. இதோட ஆவரேஜ் ஸ்டாக் பி லைக் வந்து 10 இயர்ஸோட அந்த ஆவரேஜ் ஸ்டாக் பி வந்து இங்க 38 வந்து இருக்கு. அதோட இப்போ வந்து கம்மியா தான் ட்ரேட் இருக்கு. லைக் வந்து இப்போ 31 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. நீங்க இந்த கம்பெனி நீங்க ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இப்போ வந்து இருக்கு. இந்த கம்பெனியுமே ஆர்டர் புக் வந்து சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபியூச்சருக்கான ஆர்டர் புக்குமே சூப்பரா வந்து இருக்கு. இது வந்து நம்ம டாடா டெக்னாலஜிஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு எல்என்டி டெக்னாலஜிஸ். சோ அந்த ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் இப்போ கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. நாட்கா ஃபார்மாவோட ஸ்டாக் பி வந்து இப்போ 9 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ் இது வந்து தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. சோ அதனால கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ஜைடஸ் லைசன்சஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல விழுந்துகிட்டே வருது. இப்போ ஸ்டாக் பி வந்து 17 வந்து இருக்கு. இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். பட் ஆனா இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே குட் நியூஸா தான் வந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல இருக்கிறாங்க இறக்க கன்சிடர் பண்ணிப்போம். பாலி மெடிக்கேர் கம்பெனி அடுத்ததான் வந்திருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து இப்ப 44 வந்திருக்கு. இது இந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. ஓவர் பிரைஸ் தான் வந்திருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இப்போ 304 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட அந்த வேல்யூவேஷன்ஸ் லைக் வந்து இந்த பிஇ அண்ட் இபிஎஸ் இது ரெண்டுமே இன்னும் டெரைவ் பண்ணப்படல. ஏன் அப்படின்னா அந்த Q3 ரிசல்ட்ஸ் இப்பதான் வந்திருக்கு. சோ டெரைவ் பண்ணி மார்க்கெட்ல அப்டேட் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இவங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா தான் வந்து கண்டிப்பா காமிக்கும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கம்மியான ரீசனால.
ஸோ இந்த கம்பெனில இப்போ ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. 5G ரோல் அவுட் எப்போ நடக்குதோ பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து அப்பதான் இந்த கம்பெனியோட ரேலி வந்து திரும்ப கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அது இப்ப நடக்கிற மாதிரி கண்டிப்பா வந்து தெரியல. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து இறங்கினாலுமே கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஆவரேஜும் பண்ண தேவையில்ல. அதை அப்படியே வெயிட் பண்ணியே பார்ப்போம். விப்ரோ லிமிடெட் வந்து இப்போ ₹238 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பிரைஸ்ல வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போலாம். இங்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இப்போ 18ல வந்து இருக்கு. அதனால தாராளமா கன்சிடர் பண்ணிட்டே போலாம். அடுத்ததா சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட் கம்பெனி வந்து கேட்டிருக்கீங்க. இதோட ஸ்டாக் பி வந்து இங்க 19ல வந்து இருக்கு. பட் ஆனா இதோட மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரை இது விப்ரோ கம்பெனியோட கம்பேரே பண்ண முடியாது. ரொம்பவே சின்ன கம்பெனி. ஸோ அதனால நம்ம இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ஐடி கம்பெனி ரெடியா இருக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம விப்ரோவே கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்ததா நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து கேட்டிருக்கீங்க. இதோட ஸ்டாக் பியுமே 27 வந்திருக்கு. அதனால இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா மெஜனலிக் கிளவுட் லிமிடெட்ன்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் வந்து இப்போ 22ல வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போ வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ₹1000 தான் மார்க்கெட் கேப். ஸோ இந்த கம்பெனி வந்து திடீர்னு ஒரு ₹147 வந்து ஏறிச்சு. திருப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ₹22 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்க பல்க் டீல் வந்து அதிகமா நடந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இங்க பம்ப் அண்ட் டவுன் வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பெரிய இன்வெஸ்டர்ஸ், அந்த நேம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அமருதீன் சையதுன்றவங்க இங்க பல்க் டீலா இங்க டிசம்பர் 4ஆம் தேதி வந்து அதிகமான அமௌண்ட்ல வாங்கியிருக்காங்க. அதே நல்ல செல்லும் பண்ணிருக்காங்க. ரித்தி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, இதுவுமே இங்க அதிகமான வால்யூம்ல வந்து வாங்குறாங்க. அதே டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப வந்து செல் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து இங்க வாங்குறாங்க, செல் பண்றாங்க, வாங்குறாங்க, செல் பண்றாங்க. இந்த மாதிரி பிரைஸ்ல ₹147 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இப்ப திரும்ப ₹22 வந்து இறக்கி விட்டாங்க. சோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஸ்டாக் பக்கம் நீங்க போகவே தேவையில்ல. சோ இந்த மாதிரியான ₹1000 கீழே மார்க்கெட் கேப் இருக்கு அப்படின்னாலே ₹5000 நீங்க வந்து வச்சுக்கலாம். அந்த ₹5000 பேஸ் வந்து வச்சுட்டு அது கீழே இங்க மார்க்கெட் கேப் இருக்கு அப்படின்னாலே இந்த மார்க்கெட் கேப் கீழே இருக்க கம்பெனிஸோட என்டையர் அந்த ஒரு ஜேர்னி நமக்கு தெரியல, அந்த என்டையரான அந்த டீடைல்ஸ் தெரியல அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. என்ன ரீசனா அப்படின்னா இந்த மாதிரியான இந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள புகுந்து இது வந்து இங்க ஏத்தி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி ஹை வாலட்டிலிட்டி இருந்தாலுமே அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சது அப்படின்னா மட்டும் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு நமக்கு ஃபுல்லான அந்த டீடைல் வந்து தேவை. சோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளா வச்சு சொல்றோம். இந்த மாதிரியான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நீங்க கேட்டு வச்சுட்டு இருந்தீங்க. அதுக்காக இது வந்து எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. கெல்டான் டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட மார்க்கெட் கேப்மே இங்க வந்து ₹1000 கீழே தான் வந்திருக்கு. சோ இதுலயுமே நம்ம சேமான அப்ரோச் தான். இதுலயுமே நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஃபுல்லான டீடைல் தெரிஞ்சா மட்டும் போங்க. இதை பத்தின டீடைலான ஸ்டடி நான் வந்து மேக் பண்ணல. இந்த ஸ்டாக் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரேமன் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இங்க 70ல வந்து இருக்கு. இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பினலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இப்ப 18ல வந்து இருக்கு. இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டே போலாம். 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போலாம். சென்கோ கோல்ட் வந்து இங்க ஸ்டாக் பி வந்து 19ல வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இதை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸோ இல்ல அப்படின்னா தங்கமயிலோ அந்த அளவுக்கான சேல்ஸ் growth வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி கிட்ட அந்த அளவுக்கான சேல்ஸ் growth வந்து கிடையாது. பட் ஆனா இந்த கம்பெனி இப்பதான் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்காங்க. கொஞ்சம் சின்ன கம்பெனி தான். சோ இதுல அந்த அளவுக்கான பெருசான ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்குமா அப்படின்ற அந்த டவுட் வந்து என்கிட்ட இருக்கு. சோ அதனால இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததா டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 55ல வந்து இருக்கு. இதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா ஜோதி லேப்ஸ் வந்து இருக்கு. இதோட ஸ்டாக் பி 26ல வந்து இருக்கு. சோ நம்ம எஃப்எம்சிஜி கம்பெனி ஒன்று கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது ஐடிசி மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். ஜோதி லேப்ஸ்ல இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் எல்லாமே வரட்டும். அதுல இந்த கம்பெனி ஏன் இறங்குது அப்படின்ற டீடைல் வந்து நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு எக்ஸாக்டான டீடைல் வந்து வெளியே வரல. சோ இந்த டைம்ல இதை வந்து நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தவரை இவங்க வந்து ஃபுல்லாவே இந்த கிரேன்ஸ் எல்லாமே இருக்குல்ல. சோ அதோட பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே இந்த கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பத்தினா அந்த ஒரு டீடைலான ஒரு கிளாரிட்டி வந்து என்கிட்ட கிடையாது. சோ அதனால இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். SKM எக்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட் பத்தி கேட்டிருக்கீங்க. சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இப்போ பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து இங்க 17ல வந்து இருக்கு. மார்க்கெட் கேப்மே ₹1000 கீழே உள்ள மார்க்கெட் கேப்பா தான் வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனி பத்தி டீடைல் அனாலிசிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அப்படி டீடைல் அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் பி வந்து 13 கீழே போகும்போது நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வேல்யூஷன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இல்ல இந்த கம்பெனி பத்தின டீடைல் அனாலிசிஸ் வந்து இல்ல, ஜஸ்ட் எங்க ஸ்டாக் பி வந்து இங்க 13க்கு வந்து கரெக்ட் ஆகுதுன்னு மாதிரி நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படும் போது இங்க ஸ்டாக் பிரைஸ் ஏறுது இல்ல அப்படின்னா இறங்குது அப்படின்னா என்ன ரீசன் நமக்கு தெரியாம இருக்கும். சோ அதனால நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணாலும் சரி, லாஸ் மேக் பண்ணாலும் சரி, இதுல இருந்து ஒரு லெசன் வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது. அடுத்ததா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் பத்தி கேட்டிருக்கீங்க. சோ இந்த IEX ஷேரை பொறுத்தவரை இதுல வந்து நிறைய டவுட்ஸ் வந்து மக்கள் கிட்ட வந்து இருக்கு. சோ இதை வந்து நம்ம கிளாரிட்டியாவே வந்து பார்த்திருப்போம். இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னா NSE BSE மாதிரி தான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலுமே. இங்க எப்படி NSE BSE ஒரு கம்பெனிக்கும் அண்ட் நீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவுல ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்காங்களோ, அதாவது இங்க NSE BSE வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் மாதிரி செயல்படுவாங்க. இங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கும் அந்த ஒரு கம்பெனிக்கும் அதே மாதிரி சேம் தான் இங்க IEX கம்பெனியும் வந்து பண்றாங்க. இங்க பவர் எல்லாமே இங்க தயாரிச்சு கொடுக்குற கம்பெனி வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா பவர் கம்பெனில இங்க பவர் ஜெனரேஷன் பண்ற கம்பெனியா இருப்பாங்க. அதோட கிளைண்ட்ஸ் யாரு, இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கிளைண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுப்பாங்க. இது கொடுக்கறதுக்கு ஒரு ஃபீஸ் கமிஷன் வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் IEX கம்பெனியோட இந்த பிசினஸ் மாடலா வந்திருக்கு. இந்த ஒரு பிசினஸ் மாடல் அதிகமான ரெவன்யூ மேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா இந்த IEX ஷேருக்கு இந்த காம்படிஷனே வந்து கிடையாது. மோனோபோலியா தான் வந்து இருக்காங்க. சோ இங்க ஓவராலா இந்த எலக்ட்ரிசிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இங்க ஆன்லைன்ல நடக்குதுல்ல. சோ இது எல்லாமே இங்க கண்ட்ரோல் பண்றது இங்க IEX ஷேரா தான் இருக்காங்க. சோ அதனால மோனோபோலியா இருக்காங்க. சோ இந்த ஒரு பிசினஸ் மாடல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த பிரைஸ்ல வந்து நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா கூட ஓகே தான். பட் ஆனா இந்த ஒரு பிசினஸ் மாடல் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது.
இதுல பெருசா அந்த அளவுக்கு ரெவன்யூ growth இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து என்கிட்ட வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால நான் அதை வந்து கன்சிடர் பண்ணல. வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் கம்பெனி பத்தி கேட்டிருக்கீங்க. இதோட ஸ்டாக் பி வந்து 21 வந்து இருக்கு. பிரைஸ் டு வந்து இங்க ஒரு 15 கீழ போச்சு அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ்க்கு கொஞ்சம் பிரீமியமா கொடுக்குற மாதிரி இருக்கு. அடுத்ததா காத்ரேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப காத்ரேஜ் ஸ்டாக்ஸ்ல இருக்க எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் கம்பெனியோட ஸ்டாக் பி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 65 வந்து இருக்கு. சோ ரொம்பவே ஓவர் பிரைஸ் தான். சோ அதனால கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததா காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டாக் பி வந்து 30 வந்திருக்கு. இதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டாக் பி வந்து 34 வந்திருக்கு. இதுவுமே கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா காத்ரேஜ் ஆக்ரோவேட் லிமிடெட் என்ற கம்பெனி வந்திருக்கு. இதோட ஸ்டாக் பி வந்து 22 வந்திருக்கு. இது வந்து வேல்யூஷன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஓகேவா தான் வந்திருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து நம்ம டீடைலா வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதுல இன்னொரு விஷயம் வந்து இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து இங்க 1.9 வந்து இருக்கு. சோ இதுல வந்து இங்க கடன் வந்து அதிகமா வந்திருக்கு. காத்ரேஜ் கம்பெனி தான் இங்க பேக்அப்ல வந்து இருக்க போறாங்க. பட் ஆனா இதுல வந்து இங்க நிறைய இங்க செப்பரேட்டான பிசினஸ் வந்து இருக்கு. சோ இது வந்து யாரு கீழ வந்து போயிருக்கு எல்லாமே டீடைலா வந்து பார்க்கணும். சோ அந்த ஒரு டீடைல் வந்து நான் இன்னும் இங்க கேதர் பண்ணல. சோ அதை கேதர் பண்ணிட்டு அந்த இந்த கம்பெனியோட பிசினஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றத கேதர் பண்ணிட்டு ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து வெயிட்டே வந்து பண்ணி பார்ப்போம். சோ இதுதான் நீங்க ஓவராலா கேட்ட ஸ்டாக்ஸ்க்கான ஆன்சரா வந்து இருக்கு. அண்ட் தென் இதை தாண்டியுமே நிறைய இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுக்கான ரிப்ளை வந்து பார்ப்போம். இங்க ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபார்மா ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஏன் அப்படின்னா என்னால ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து கன்சிடர் பண்ண முடியல. அதனால ஃபார்மா ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஐடி கம்பெனியுமே என்னால ஒன்னு வந்து வாங்க முடியல. அதனால ஐடி ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இங்க ETF பொறுத்தல இங்க ஐடி அண்ட் தென் ஃபார்மா உங்ககிட்ட வந்து அந்த பிரைஸ் கொடுத்து கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ETF தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிட்டு போங்க. பட் ஆனா இங்க ஐடியை மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்றது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். விப்ரோ கம்பெனி வந்து உங்களால கன்சிடர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு விப்ரோ மாதிரி கம்பெனிஸ் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு போங்க. ஐடி ETF மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணியா பார்ப்போம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருக்கு இந்த சைட்ல. ஃபார்மா ETF நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணிட்டே போலாம். ஃபார்மா கம்பெனி உங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா. அடுத்ததா கோல்ட் அண்ட் தென் சில்வர் ETF பத்தி கேட்டிருக்கீங்க. இங்க கோல்ட பொறுத்தல நீங்க லாங் டர்ம் பர்பஸ் ஹோல்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, ஷார்ட் டர்ம் பர்பஸ்க்காக ஓன் பண்ண போறீங்கனாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஓன் பண்ண போறீங்கனாலும் சரி, இங்க கோல்ட் ETF தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சில்வர் ETF பொறுத்தல நீங்க லாங் டர்ம் ட்ரெண்ட்ல போக போறீங்க அப்படின்னா அதுக்கு சில்வர் ETF பெஸ்ட்டா வந்து கிடையாது. நீங்க கோல்ட் ETFலயே வந்து இருந்துடலாம். இல்ல நீங்க ஷார்ட் டர்ம்ல ப்ராஃபிட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதுல ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு வந்து இருக்கு. அதனால நீங்க சில்வர் ETF பக்கம் போறீங்க அப்படின்னா இதுல எந்த அளவுக்கு ரேலி ஆகுதோ அந்த அளவுக்கு இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால இங்க லாங் டர்ம் பர்பஸ்க்கு இதை நீங்க போக தேவையில்ல. ஷார்ட் டர்ம் பர்பஸ்க்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து இருக்கு. சோ அதை நீங்க பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். அது அடுத்த கொஸ்டினா இங்க ETFலயே மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வைக்கலாமா? அது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னொரு கொஸ்டினா என்ன அப்படின்னா ETFல எவ்வளவு பொசிஷன் வந்து வைக்கணும்? போர்ட்ஃபோலியோல எவ்வளவு வந்து ETF இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்க ஸ்டாக்ஸ் பிளஸ் ETF நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கதை வந்து வேற. இல்ல நீங்க ஃபுல்லாவே ETFல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல நம்ம பார்க்கும்போது இங்க ETFல நீங்க ஃபுல்லாவே கோல்ட் ETFல வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படின்னா சில்வர்ல வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படின்னா இங்க நிஃப்டில வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இங்க நிஃப்டி ETFல நீங்க ஃபுல்லா வச்சிருந்தா கூட அது பெட்டர் தான். இல்ல நீங்க கோல்ட் ETFல ஃபுல்லா வந்து வச்சிருக்கீங்கனாலும் பெட்டர் தான். இது ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் அதுவும் வந்து பெட்டர் தான். சோ இதுல வந்து லிமிட்டே வந்து கிடையாது. அதாவது ஃபுல்லா நீங்க ETF ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா லிமிட்டே வந்து கிடையாது. உங்ககிட்ட வந்து 1000 ரூபாய் தான் வந்து இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே கன்சிடர் பண்றதுக்கு அதிகமான பிரைஸ்ல இருக்கு. அதனால நீங்க ETF பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா இங்க நிஃப்டி ETF ஒன்னு வந்து கன்சிடர் பண்றீங்கன்னும் போது கோல்ட் ETF ஒன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கு அடுத்ததா இருக்குது இங்க சென்செக்ஸ் ETF கூட நீங்க வேணா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இங்க பேங்க் ETF அண்ட் தென் ஐடி ETF அண்ட் தென் இங்க ஃபார்மா செக்டரோட அந்த ஆட்டோமொபைல் ETF நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ETF கன்சிடர் பண்ணிட்டு போறது ஒரு பேஸ்கெட்டா வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்க அசெட் அலோகேஷன் இதுலயே இந்த ETFலயே கரெக்டா வந்து பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இங்க ETFலயே ஃபுல்லா வச்சுனா கூட அது பெட்டரான ஒரு ஆப்ஷனா தான் இருக்கு. பட் ஆனா இதுல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இருக்கிற மாதிரியான growth வந்து இருக்காது. பட் ஆனா இது வந்து 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, அதுல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா வந்து இந்த பட்ஜெட் அப்ப ஸ்பெஷலான வீடியோ வந்து மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பட்ஜெட்ல யார் யாருக்கு என்ன மாதிரியான அந்த அலோகேஷன் வந்து நடந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் செக்டர் வைஸ் என்ன மாதிரியான அலோகேஷன் வந்து நடந்துச்சு அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு வீடியோ வந்து மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். பட் ஆனா அந்த பட்ஜெட்ல அலோகேஷன் பண்ணிருக்கிறத பொறுத்து ஃபுல்லாவே வந்து இந்த PSUக்கு தான் வந்து அலோகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ரயில்வே அண்ட் நீங்க பேங்க்ஸ் எல்லாமே வந்து PSUக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுல. சோ நம்மளோட கான்செப்ட்ல ஃபுல்லாவே இந்த PSUs பத்தி நம்ம அதிகமா பேசவே மாட்டோம். எல்லாமே இந்த பிரைவேட் செக்டர்ஸ் பத்தி தான் அதிகமா வந்து பேசுவோம். பட் ஆனாலும் அந்த பட்ஜெட்கான அந்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கான ட்ரை வந்து பண்ணுவோம். ஸ்பந்தனா ஸ்மிருதி கம்பெனி அந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்பதான் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன் அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து நீங்க கட்டிட்டு இருப்பீங்க. இன்னும் ஸ்பந்தனாவோட அந்த செகண்ட் போர்ஷன் வந்து இருக்கு. அது மார்ச் 2027 உங்ககிட்ட இருந்து வந்து கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் சொல்லல. மேபி இந்த Q3 இல்ல அப்படின்னா Q4ல சொன்னாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. சோ அந்த மாதிரி டைம்ல சொன்னாங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு அதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து சொல்ல மார்ச் 2027 உங்ககிட்ட கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அந்த ஒரு 50% இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அடுத்ததா சேனலுக்கான சஜஷனா இங்க 1.5x ஸ்பீட்ல வந்து போறீங்க, கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இங்க நான் பொறுமையா போனேன் அப்படின்னா இப்பயே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க வந்து 40 மினிட்ஸ் வந்து காமிக்குது. சோ இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு போடும்போது கண்டிப்பா ஒரு 20 மினிட்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு 17 to 20 மினிட்ஸ் ஆச்சு கண்டிப்பா வந்து வரும். சோ இது நான் ஃபுல்லாவே கண்டென்ட் ஓரியன்டா போயிட்டு இருக்கும்போதே இந்த ஒரு ஸ்பீட் வந்து வருது. சோ அப்படி இருக்கும்போது இன்னும் நான் ஸ்லோவா வந்து கண்டென்ட் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா 20 to 25 மினிட்ஸ் வந்து போகும். அந்த ஒரு வீடியோ லென்த் டியூரேஷன்
வேல்யூஷன் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்மளுமே தாராளமா பொறுமையா போக வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்ததான் இந்த கம்பெனிஸ் பத்தி பேசும்போது அதுக்கான லோகோவோ இல்ல அப்படின்னா அந்த பிரசன்டேஷன் எல்லாமே நீங்க பண்ற மாதிரி வந்து வைங்க, அந்த நிறைய டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாமே நோட் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன். எல்லாமே எக்ஸிகியூஷன் வந்து பண்ணணும். பட் ஆனால் இப்போ அதுக்கான கரெக்டான டைமா வந்து கிடையாது. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த டைமும் வந்து இன்னும் வந்து கரெக்டா வந்து அமையல. அது அமையுதுன்னு போது கண்டிப்பா வந்து நடக்கும். ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான வீடியோ. இதுல உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஜெனரல் சஜஷன்ஸுமே நம்ம வந்து வீடியோல டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஓவர் பிரைஸ் தான் வந்து அடிச்சு, அந்த நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கிராஷ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம்ன்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ ஸ்டாக்ஸ் டு கன்சிடர் வீடியோ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.